Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 114 புள்ளிகள் சரிஞ்சு 75,200 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 31 புள்ளிகள் சரிஞ்சு 23,618 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் குறித்து நம்ம நாகப்பன் சார் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் வெங்கடேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு சந்தையை பார்க்கும்போது ஒரு சின்ன சரிவு இருக்கு சார். ஆனா வந்த செய்திகள் எல்லாம் பெரிய பெரிய செய்திகளா இருக்கு. திடீர்னு இன்னைக்கு 90 பைசா பெட்ரோல் டீசல் ஏத்திருக்காங்க. கச்சா எண்ணெய் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. ஆனா இது இந்த சரிவு அப்படிங்கிறது சின்ன லெவல்ல இருக்கு சார். இது எதிர்பார்த்ததோட கம்மியா இருக்கு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சரிவு சின்னம் பெருசுங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம சொல்லக்கூடியது. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நேற்று கூட நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு 3 ரூபான்னு பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், இது இத்தோடு நிற்க போவதில்லை. இது ஒரு தொடக்கம் தான். நம்ம ஊர் பாணியில சொல்லணும்னா இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமேதான் இருக்குங்கிற மாதிரி. இது இனிமேல் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த போர் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும், ஈவன் இம்ப்ரூவ் ஆனதற்கு பிறகு சில வாரங்கள் சில மாதங்கள் கூட ஃபார்ட்நைட்லி ஒன்ஸோ அந்த மாதிரி அந்த பெட்ரோல் பிரைஸ் ரிவிஷன் நான் சொல்லும் பொழுது அப்பர்ட் ரிவிஷன், அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. அது இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அந்த ஏற்றம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சோ சின்ன சின்னதாக மெல்ல மெல்ல அந்த ஷாக்குக்கு நம்மளை தயார் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல பிரதமருடைய அறிவிப்பு, அதற்கு பிறகு அமைச்சர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் அவங்க இதை குறைச்சிக்கிறேன்னு சொல்றது வாகனங்களை, அப்புறம் தங்கத்தினுடைய டியூட்டி அதிகரிக்கிறது, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கிறது, மீண்டும் அதிகரிக்கிறது. சோ அட்ட ஸ்ட்ரெச் 10 ரூபா 20 ரூபான்னா பயந்துருவோங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. மெல்ல மெல்ல பண்றாங்கன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. ஐ மே பி ராங். நான் ஆதாரபூர்வமாக செய்திகள் இல்லாம நம்ம சொல்ல முடியாது, யாரையும் பேனிக்கு உள்ளாக்க முடியாது. பட் எனக்கு தோன்றுகிறது, அப்படித்தான் தெரிகிறது. அதனால நம்ம அதற்கு முதல்ல தயாரா இருக்கணும். இப்ப நம்ம பங்கு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். இன்னைக்கு பங்கு சந்தை பெரிய அளவுல விழாமல் சின்ன இறக்கத்தோடு முடிந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள். நிப்டி ஐடி மட்டும், அந்த நிப்டி ஐடி குறியீட்டுல 10 பங்குகள் இருக்கு. 10 பங்குகளுமே தொடர்ந்து 2வது நாளாக, நேற்றுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கும் அதனுடைய எல்லா பங்குகளுமே விலை ஏறி இருக்கு. கோஃபோர்ஜ் 4.25%, இன்ஃபோசிஸ் 4.5%, எல்என்டி, மைண்ட்ரி, எம்பசிஸ், HCL டெக், ஆரக்கிள் ஃபைனான்ஸ், டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டன்ட், டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கதை பாக்குறோம். என்ன காரணம் சார்? மிக முக்கியமாக இந்த ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. டாலருடைய ஆல் டைம் ஹிஸ்டாரிக் ஹை அப்படிங்கறத மீண்டும் தொட்டிருக்கு, தொடர்ந்து தொட்டு இருக்கிறத பாக்குறோம். அதுதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையில முன்பேர வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் 11 பைசா 12 பைசா அதிகரிச்சிருக்கு. 96 ரூபாய் 52 பைசா, 96.50 தாண்டிடுச்சு, 97 நோக்கி போய்கிட்டு இருக்கு. 100 ரூபாய் போனால் கூட இதுல பாதிப்பு வராதுன்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறது செய்திகள்ல பாக்குறோம். அது எப்படி பாதிப்பு இல்லாம இருக்கும்னு தெரியல. அது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்பு இல்லாம இருக்குமா என்னன்னு தெரியல. அதுல பாதிப்பும் இருக்கும், சில சாதகங்களும் இருக்கும். அந்த சாதகங்கள்ல ஒண்ணுதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறத. அது ஏன் நான் சொல்றேன்னா, ரூபாய் வீக்கனா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் டாலருடைய மதிப்பு, டாலர் இண்டெக்ஸ் அதே 99 அப்படித்தான் இருக்கு. அதுல பெரிய மாற்றம் இல்லை சர்வதேச சந்தையில. ஆனால் இங்க ரூபாய்க்கு நிகராக அது அதிகரிச்சிருக்கு. யூரோ ஒரு 9 பைசா அதிகரிச்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் அது 59 பைசா அதிகரிச்சு 129.39. இது எல்லாமே மே மாச ஒப்பந்தம் நான் சொல்றேன். சோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகளுக்கு அதனுடைய பலன்கிறது இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல இன்ஃபோசிஸ் 4.5%, HCL டெக் 2.25%, டெக் மஹிந்திரா 2%, டிசிஎஸ் 1%, அதே மாதிரி நிப்டியில விப்ரோவும் இருக்கு, அதுவும் அதிகரிச்சிருக்கு. இந்த ஏற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மட்டும் இன்னைக்கு 160 புள்ளிகள் சென்செக்ஸ் விழாமல் இருப்பதற்கு காரணம். டிசிஎஸ் இன்னொரு 37 புள்ளிகள், கிட்டத்தட்ட 200 புள்ளிகள். இது 2 பங்குகள் மட்டுமே. HCL டெக்கையும் சேர்த்தீங்கன்னா 225 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் இறங்காமல் இருப்பதற்கு இந்த 3-4 பங்குகள் தான் காரணம். இதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு சென்செக்ஸ் வீழ்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 350 புள்ளிகளுக்கு மேல இருக்கணும். நிப்டியும் அப்படித்தான் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குங்கிறத பாக்குறோம். சோ இது ஒரு பக்கம். இதை தாண்டி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்னைக்கும் அது இன்டாக்டா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த 23,700 இருந்து 800க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு கூட 23,779 தொட்டது இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அருகாமையில். அதற்கு பிறகு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகி மதியத்திற்கு பிறகு ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மேல ப்ராஃபிட் புக்கிங், ஸ்கொயர் ஆஃப், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். அதன் காரணமாக சந்தை இறக்கத்துல முடிவடைந்தது. நிப்டி ஒரு 53 புள்ளிகள் அன்னைக்கு, அதாவது ஒட்டுமொத்தமா பார்த்தா 175 புள்ளிகள் நிப்டி கிட்டத்தட்ட உச்சத்திலிருந்து இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம் இன்னைக்கு அதிகாலை தொட்ட உச்சத்திலிருந்து. பட் அப்ப கூட அந்த 23,800 ஒரு ரெசிஸ்டன்ஸும் அந்த சப்போர்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கத பாக்குறோம். அந்த
300ங்கிற அளவுக்கு பெரிய வீழ்ச்சின்னு சொல்லிட முடியாது, பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது. பக்கவாட்டு நகர்வு தான். நிப்டியில 19 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 30 பங்குகள் விலையிறக்க பங்குகள், இது ஒரு பக்கம். பட் பிராடர் மார்க்கெட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதனுடைய இம்பாக்ட் தெரிகிறது. ஏன்னா 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகள் 56, லோ 35 தான். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் 109, லோ 82 தான். மிக்சட் பேக்கா இருக்கு. அட்வான்ஸ் 2152, டிக்ளைன் 109. சோ அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. சோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு, பேரிஷ் ட்ரெண்ட் நோக்கி போகல. சோ சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு பகுதியாத்தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா நிப்டி 100, 200, 500 எதுலயுமே ஒரு சிக்னிபிகண்டான ஏற்ற இறக்கம் இல்லை. மிட் கேப், ஸ்மால் கேப் இதுலயுமே ஒரு சின்ன ஏற்றம் இருக்கு, பட் பெரிய சிக்னிபிகண்டான ஏற்ற இறக்கம் இல்லைங்கிறதுனால ஐ திங்க் இது ஒரு மீண்டும் அந்த நம்ம கடந்த சில வாரங்களாக விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட், பக்கவாட்டு நகர்தல், ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கு. கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம் இதை. சார், இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ மக்கள் வந்து பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்களே சார். ஸோ அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சார்ந்த பங்குகள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாமா சார்? நிச்சயமா அதை போக்கஸ் பண்ணணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் உடனடியாக இன்னைக்கே முதலீடு செய்யணுமான்னா கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படிங்கும் போது, அதாவது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக போயிருச்சு கடந்த சில மாதங்களாகவே. அதனால இந்த பங்குகள் எல்லாமே வந்து கணிசமாக விலை ஏறி இருக்குது. இப்ப உதாரணமாக நம்ம இதை எடுத்துட்டோம்னா, கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிச்சிருக்க தாக்கம் முழுமையா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நமக்கு 90 பைசா அதிகரிச்சிருக்காங்க, இது ஒரு பக்கம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தொடக்கமாக தான் நான் பாக்குறேன். ஆனால் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சராசரியாக அமெரிக்கர்கள் கூடுதலாக செலவு செய்திருக்கிறார்கள் கேசோலினுக்கு, டீசலுக்கு. இந்த குறிப்பாக இந்த போர் துவங்கிய பிறகு இது அவங்களுடைய பாக்கெட்டை ஹிட் பண்ணுது. அவர்களுக்கு இதனுடைய விலைவாசி ஏற்றத்தினுடைய தாக்கம் அவர்களை பாதிக்கிறது. பல பொருட்களுடைய விலைவாசி கண்ணாபின்னு ஏறி இருக்கு. அது எல்லாமே இன்னும் அந்த குறியீடுகளில் தெளிவாக தெரியவில்லைங்கிறது தான் அங்கு வசிப்பவர்களோடும் நாம் பேசும்பொழுது நமக்கு தெரிய வரக்கூடியது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு விவரமாக ஒரு ஆர்டிகிளும் போட்டிருக்காங்க இதை பத்தி. நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இதனுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குங்கிறத வந்து உணர துவங்கி இருக்கிறோம். இன்ஃபேக்ட் ஜேபி மார்கன் என்ன சொல்றாங்கன்னா 2026, 27 இதுல ஒரு ஏர்னிங்ஸ் ரிஸ்க்ங்கிறது பெரிய அளவுல இருக்கு. நிப்டி 20,500க்கு போனால் கூட நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். ஒரு மோசமான ஒரு சூழல் உருவாக்கி பேர் கேஸ் சினாரியோன்னு சொல்றது. அதே சமயத்துல புல் பேஸ் கேஸ் டார்கெட்ங்கிறது 27,000 வச்சிருக்காங்க. 27,000 இந்த ஆண்டு நடப்பு நிதியாண்டுல இருக்குங்கிறது ஒரு பக்கம் வச்சிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுல. பட் 20,500 போறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. ஏன்னா மோசமான ஒரு சூழல் உருவானால், இதே நிலைமை தொடர்ந்தால் பணவீக்கம், வட்டி விகிதம் அதிகரிப்பு, கச்சா எண்ணெயுடைய விலை இறங்காம இருக்குது அல்லது ஏறிட்டு இருக்குது, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிப்பது, இப்படி பல விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிப்டி 20,500க்கு போனாலும் அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம கவனமா இந்த முதலீடு பார்க்கணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஆல்டர்னேட் சோர்சஸ். இப்ப இதுக்கு என்ன ஆல்டர்னேட் சோர்சஸ் இருக்க முடியும்? சோலார் எனர்ஜி இருக்கலாம் அல்லது கோல் இருக்கலாம். ஓகே, நல்ல வேளைக்கு நமக்கு வந்து ரெண்டுலயுமே நமக்கு ஒரு சின்ன ஒரு அனுகூலம் இருக்கு. கோல் உற்பத்தியும் நம்ம உள்நாட்டுல ஓரளவு கணிசமா இருக்கு, நிலக்கரி உற்பத்தி. ரெண்டாவது, நீங்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா அசந்து போயிருப்பீங்க. அவ்வளவு பிரமாதமான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. கோல் இந்தியாவுமே தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மாதிரி ஆனால் கோலினுடைய விலையும் ஏறி இருக்கு. சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா இந்த போர் துவங்குறது இந்த ஆண்டு துவக்கத்துல $100 கிட்ட இருந்தது ஒரு டன்னு. அது வந்து $120 கிட்ட போனுச்சு போர் துவங்கும் அந்த ஒரு காலகட்டத்துல. அங்கிருந்து $140 தொட்டது. தொட்ட பிறகு ஒரு கரெக்ஷன் வந்தா கூட திரும்ப இப்ப $135 கிட்ட தான் இருக்கு திரும்ப. கிட்டத்தட்ட 30-35% ஏறிடுச்சு. கோலினுடைய விலை கூட 30% கிட்ட ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த காலகட்டத்துல. சோ அப்ப இதற்கு பிறகு இன்னும் எவ்வளவு ஏறும்? அப்ப இதை விட அதிகமா அந்த பங்கினுடைய விலைகள் எல்லாம் பல பங்குகளுடைய விலைகள் ஏற ஆரம்பிச்சிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அந்த இதெல்லாம் ஃபேக்டர்ட் இன்னா இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து என்னுடைய கருத்து தான். இதையும் தாண்டி இந்த பங்குகளுடைய விலை ஏறலாம் இறங்கலாம் தெரியல. பட் நான் சொல்லக்கூடிய இந்த சாதகமான சூழல் எல்லாமே அந்த பங்குகளில் ஃபேக்டர்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறதா நான் பாக்குறேன் தனிப்பட்ட முறையில. இதே போல வேற ஆல்டர்னேட் சோலார், அதை வந்து ஸ்டோர் பண்றது, எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுக்கு பேட்டரி, அந்த பேட்டரி நிறுவனங்களுடைய பங்குகளும் பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருந்தது கணிசமாக. பட் திரும்ப இப்ப மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. சோ நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு கட்டத்துல வந்து மின்சாரம் வந்து கிட்டத்தட்ட இலவசமா கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. ஏன்னா வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியல. அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில், அது விற்கணும். அப்ப அந்த ஒரு ஏன்னா வந்து பீக் அவர் அப்புறம் நான் பீக் அவர்ஸ் இருக்கு. பீக் அவர்ல வந்து பத்தாது. அப்ப விலை பயங்கரமா இருக்கும். $15, $16 போகலாம். ஆள் வாங்காதப்ப $1 கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த டிமாண்ட்ல. இதனாலதான் வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ஐடியாவை உறக்க பேசுறது கூட யோசனையா இருக்கு. ஏன்னா கேட்டக்கூடாது அப்படின்னு அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. சில நாடுகளில் என்ன பண்றாங்கன்னா பீக் டிமாண்ட்ல
அதாவது எல்லாரும் கடையை திறந்து வச்சு 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருப்போம்னா அந்த டயத்துல அதனுடைய கன்சம்ஷன் அதிகமா இருக்கும் பொழுது அப்ப அதனுடைய மின்சாரத்தினுடைய விலை அதிகமா இருக்கும். யாரும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. குளிர்காலத்துல ஏசி யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப காலையில 6ல இருந்து 7 அல்லது ராத்திரியில கம்மியா இருக்கும். ஷாப்பிங் எல்லாம் திறந்து வச்சிருக்கக்கூடிய மாலை நேரங்கள்ல அதிகமா இருக்கும். இப்படி அந்த கன்சம்ஷனை பொறுத்து அந்த ரேட்டை மாத்துறாங்க. அதுல ஒரு கட்டத்துல சில நாடுகளில் சில எப்படி இருக்குன்னா, நீங்க மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு இன்சென்டிவ் கொடுக்கறதெல்லாம் இருக்கதெல்லாம் இன்னைக்கு மின்ட் பேப்பர்ல வந்து ஒரு நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகி இருந்தது. சோ நீங்க மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு யூஸ் பண்ற எல்லாமே ஃப்ரீன்ற மாதிரி நிலைமை வரும் போல இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் இங்க வருமானு அது அந்த காலகட்டத்துல யூஸ் பண்ணணும் நீங்க. அதனால இப்ப என்ன ஆகுனா, இப்ப ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்பதான் வந்து அந்த மாதிரியா நம்ம ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அப்ப பேட்டரிக்கு ஒரு தேவை இருக்குங்கிறது ஒரு. அப்ப பேட்டரினா பேட்டரி பங்குகள் விலை ஏறிச்சுன்னா அடுத்து எங்கன்னா பேட்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பேட்டரி செப்பரேட்டர் அல்லது நம்ம வெள்ளி, காப்பர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அந்த இவி ரிலேட்டட் அந்த ஸ்பேஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸ், அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், இப்படி பல துறைகள் இதனால பலனடையக்கூடியதாக இருந்தாலும் இது எல்லாமே நம்ம பங்குச்சந்தை எப்படின்னா வந்து முன்கூட்டியே அது அதனுடைய ரேலிங்கிறது ஆரம்பிச்சிடும் தான் எனக்கு தோன்றுகிறது. பட் வேல்யூவேஷனை பொறுத்து நம்ம அந்த ஆல்டர்னேட்டை பார்க்கலாம். நிச்சயமாக அந்த துறையெல்லாம் நல்லா இருக்குமானா அந்த துறைகள் நல்லா இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது. இது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு லாங்கர் பீரியடுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது இனிமே எல்லாரும் இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாடு கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அதுவும் ஒரு சில நாடுகள் இருந்ததுன்னா அதனுடைய போக்குவரத்து பிரச்சனையா இருக்கும் பொழுது இந்தியா மாதிரி பெரிய பறந்து விரிந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த சோலார் எனர்ஜி நம்பர் 1, அதற்கு அடுத்து கோல். அப்படிங்கிற கோல் கூட வந்து நீங்க வந்து ஒரு கிளீன் எனர்ஜி, கிரீன் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சோலார் எனர்ஜிக்கு மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி அந்த பறந்து விரிந்து நம்முடைய அந்த ஏரியாஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து பெரிய அளவில் அதை ஜெனரேட் பண்ண முடியும், அதை கடத்த முடியும், அதை ஸ்டோர் பண்ண முடியும். அதற்கான இந்த துறை வந்து நிச்சயமா நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அந்த பங்குகள் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய விலை இப்ப சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசனையை பெற்று சரியான நேரத்துல முதலீடு செய்யறதுல கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், தங்கம் வெள்ளியோடைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? தங்கம் வெள்ளி வந்து போக்கஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து கச்சா எண்ணெயை நோக்கி திரும்பியது. அதுவும் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் இறங்கித்தான் இருக்கு. தங்கம் வெள்ளியினுடைய விலையிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. வெள்ளி ரெண்டுமே வந்து காப்பர் எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. MCX சந்தையிலும் குறிப்பிடத்தக்க மூவ்மெண்ட் இல்லை. எல்லாமே 1% கூட இல்லை, 1%க்குள்ளதான் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கிறத பாக்குறோம். பெரும்பாலும் அந்த போக்கு தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.